அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது பெரியகுளத்தில் பெரும் படையுடன் தேசிய கொடியை ஏற்றி குடியரசு தின விழாவை தற்பொழுது சிறப்பாக கொண்டாடியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்தாலும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கொடுக்கின்ற தனி மரியாதை எப்பொழுதுமே இருக்கிறது என்று வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். தேனி மாவட்டத்திலும் சரி பெரியகுளத்திலும் சரி என்றைக்கும் பன்னீர்செல்வம் அவர்களின் செல்வாக்கு நிலைத்திருக்கிறது. குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவின் செயலாளர்கள் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பெரும் ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட பன்னீர்செல்வம் அவர்களுக்குத்தான் பெரும்பான்மையான அதிமுகவின் தொண்டர்கள் இருக்கிறார்கள். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் என்னமோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கிறார்கள். ஆனால் தொண்டர்கள் தான் அதிமுகவின் அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்றைக்குமே பன்னீர்செல்வம் அவர்களின் விசுவாசத்திற்கு இருக்கிறார்கள் என்றும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களில் தொடங்கி புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் வரை என்றைக்குமே தொண்டர்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்து வந்தது அதிமுக. அந்த வரிசையில் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களுக்குத்தான் அடுத்த இடத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்று தற்பொழுது வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். குடியரசு தின விழாவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூட்டங்கள் கூடுனதை விட பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பெரியகுளத்தில் கூடின கூட்டம்தான் தற்பொழுது பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நீதிமன்றத்தின் வழக்கில் தோல்வியடைந்தாலும் மீண்டும் மீண்டும் சட்டத்தை நம்பி நிச்சயமாக சட்டம் என்னை ஒரு நாள் காக்கும் என்பதற்கேற்ப என்னை அதிமுகவில் இருந்து நீக்கியதும் கொடி மற்றும் சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என்று நீதிமன்றம் கூறினாலும் அதனை எடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து துரோகிகள் கையில் அதிமுக சென்றுவிடக்கூடாது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுகவை மீட்டெடுப்பதற்கு தொண்டர்களின் உதவி தேவை என்பதற்காக தமிழகம் முழுவதும் தற்பொழுது சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் குடியரசு தின விழாவையொட்டி பெருகிய கூட்டத்தை பார்த்து தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் அதிர்ச்சியடைந்திருப்பதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்.